கௌசல்யாவை உன்னை தவிர வேற யாரும் கிட்னாப் பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க. நான் உன் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவளை கடத்த முயற்சி பண்ணியா? இந்த மாதிரி ஈனத்தனமான வேலைய உன்னை தவிர வேற யாரும் செஞ்சிருக்கவே முடியாது. சுரேஷ், மரியாதை மரியாதை. வர வர மரியாதை குறையுது, ஜாக்கிரதையா பேசு. என்ன விஷயம் இப்ப சொல்லு. நான் துளசியை பத்தி ஒரு தகவல் சொல்லலாம்னு வந்திருக்கேன். துளசி இப்போ கிராமத்துல இல்ல. அவ கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டு இருந்த வழியிலேயே பாதி வழியிலேயே அவளை மடக்கி அவளை ஒருத்தர் கடத்தி வச்சிருக்காரு. யார் தெரியுமா? எங்க ஆத்துக்காரும் சுதர்சனும் சேர்ந்துண்டு. துளசிய கடத்தி வச்சிருக்காரா? நான் சுதர்சனை பத்தி சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. ஆமா, நோக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எங்க ஆத்துக்கார் சுதர்சனத்தோட போன்ல பேசிட்டு இருந்தார். அதை நான் கேட்டுட்டேன். சுதர்சன வந்து எங்க ஆத்துக்காருக்கு இந்த துளசியை கடத்தின விஷயத்துக்காக கட்டுக்கட்டா பணம் வேற கொடுத்திருக்காரு. சுதர்சன் எப்பவுமே கெட்டவர் தான். இந்த அத்தி பேருக்கு என்னாச்சு? ஏன் அவர் கூட சேர்ந்து இவரு நாடகம் ஆடுறார்? சரி, நீ என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஏன் பத்மா வேண்டாங்கிற? உங்க ஆத்துக்காரர்களுக்கெல்லாம் சுதர்சனத்தை பத்தி தெரிஞ்சுக்கட்டுமே. நீ சொல்றது தப்பு. எங்க ஆத்துல சுதர்சன எல்லாரும் ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கா. நீயும் நானும் அவரை பத்தி எது சொன்னாலும் இப்போதைக்கு நம்ப மாட்டா. சுதர்சனால அடைச்சு வச்சிருக்கிற துளசிய நாம காப்பாத்தி இங்க அழைச்சிட்டு வரணும். அவ வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும். அப்பதான் எல்லாரும் சுதர்சனை பத்தி நம்புவா. அது சரிடி, நீ தனி ஆளா இருந்துட்டு எப்படி நீ துளசியை மீட்டு கொண்டு வர போற? ஏன் முடியாது? என்னால தனி ஆளா நின்னு துளசிய காப்பாத்த முடியும். இந்த லோகத்துல எந்த மூலையில துளசியை அடைச்சு வச்சிருந்தாலும் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவ மூலமாவே சுதர்சன பத்தின எல்லா உண்மையையும் எல்லார் முன்னாடியும் சொல்ல வைப்பேன். பெருமாள் வந்திருக்காரு பார். அடா ஓ ஐரே கதவ தோறையா. யாரா இருக்கும் இந்த நேரத்துல? சீதா, கௌசி தூங்கி போயிட்டா போல இருக்கு. யாரா இருக்கும் தெரியலையே. சரி, அம்மா கொண்டு கதவை திறக்க இவ்வளவு நேரம். என்னையா முழிக்கிற? இந்த மாதிரி முழிச்சா அப்பான்னு சொல்லி விட்டுருவோமா? யார் பாடிக்க? யாருப்பா? என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இந்த ராத்திரி வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? யாருப்பா நீங்க எல்லாம்? யாரு? நாங்களா? நாங்க யாருன்னு தெரியாம நீ விளையாடிக்கிட்டு இருக்க. அந்த விளையாட்டை இன்னைக்கு முடிக்கிறேன் இருடி. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? சொல்றேன்ப்பா. அம்மா சீதா, யார் நீங்க? யார் நீங்கன்னு கௌசி, நீங்க எல்லாம் உள்ள போகவா? உள்ள போகவா? உள்ள போகவா? என்னப்பா என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்களா? கதவை சாத்திக்கோமா. போயிடுங்கடா, 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 போங்கடா. இப்படி கேட்டா பண்றாங்க. போயிடுங்கடா. இல்லையா?
எங்க வர்ற ஆ? எங்க வர்ற எங்கேயா வர்ற நில்லு நில்லு ஏய். யோ, டேய், அடிக்காதீங்கடா, பொண்ணை கூப்பிடு. அடிக்காதீங்கடா. பொண்ணை கூப்பிடுறேன். யோ, பொண்ணை கூப்பிடியா? ஏய், கூப்பிடியா, பொண்ணை சீதா, கூப்பிடியா? கௌசி யாரும் வராதீங்கம்மா. யார் யார் யாரு கௌசி கௌசி அத கூப்பிடு முதல்ல யாரும் இல்லைங்க. ஏன் யாருமே வேணாங்கிற? இல்லைங்க, யாருமே கூப்பிடியா? இல்லை. ஏய், அட, இதோ பாருடா. ஏய், வேணாம். ஏய், ஏய், சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன? வேணாம், வேணாம். அட, ஏய், அவளை விடுறா, டேய், அவளை விடுறா. ஏய், நான் காமெடியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், கௌசி, நீதான், வா, 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 வா. ஏய், அடிங்க. ஏய், எந்திரி, எந்திரி, கௌசி. ஏய், நீ முதல்ல வந்து உங்க அப்பா அடி வாங்க வந்திருப்பான்ல. எந்திரி, எந்திரி. ஏய், ஓ, பாத்து சாதி, ரொம்ப சொல்லாத. ஏய், எந்திரி. ஏய், போடுறா அவனை, போடுறா அவனை. ஏய், ஏய், எந்திரி. அம்மா, கௌசி. ஏய், எந்திரி. வாடி. அதான், ஆமா. ஐயோ, ஆடுறான்ல. ஏய், அண்ணா வச்சுனா அடிபடாத, வந்துரு. ஓ, ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஏய், பாடி. ஏய், பாடி. ஐயோ. ஆமா, கவுச்சு. வா, வா. ஏய், ரொம்ப தின்னாத, வா. ஏய், ஏய், அண்ணா வாயிலே போடுறேன். ஏய், அடி. ஏய், அடி. ஏய், சீதா, கௌசல்யா, அப்பா, யார்ப்பா அவங்க? யாருன்னு தெரியலப்பா. நல்ல நேரத்துல வந்தீங்க. இல்லடா, இல்லடா, என் பொண்ணு கௌசி நிலைமை என்ன இருக்கும் நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு தம்பி. கௌஷி அக்கா வந்து அடுத்த ராத்திரியில கடத்துற அளவுக்கு அவளுக்கு யார் விரோதம் இருக்கானே தெரியல. கௌசல்யாவை கடத்த முயற்சி பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். என் மன்னியோட தங்கச்சி வந்தனாவ கட்டிக்க சம்மதம் சொல்லாத காரணத்தினால கோபமான சொக்கலிங்க தான் இந்த அல்பமான காரியத்தை பண்ணிருக்கணும். கௌசல்யா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் பயந்து அவர் பொண்ணு வந்தனா கழுத்துல நான் தாலி கட்டிடுவேன்னு நினைச்சு அவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க பயப்பட வேண்டாம். சொக்கலிங்கத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்க, நல்லா தூங்குங்க. உங்க உயிரை பெருசா நினைக்காம என் பொண்ணு கௌசல்யாவை காப்பாத்துறீங்களே, ரொம்ப நன்றி தம்பி. என்னப்பா இது? இதுக்கு போய் நன்றி அது இதுன்னு சொல்லிட்டு கௌசல்யாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைப்பா. ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான் அதை முடிச்சுட்டு கிளம்பி கொஞ்சம் நேரம் ஆயிடுது. ஆத்து வழியா போறப்ப சத்தம் கேட்டு தான் வந்தேன். இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா கிளம்புனது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கௌசல்யாவை அவங்க கிட்னாப் பண்ணிருப்பாங்க. நல்ல வேளையில் நான் இங்க வந்தேன். இங்க பாருங்க, நாளைக்கு காலையில் நான் திரும்ப வந்து உங்களை பார்க்குறேன். நிம்மதியா இருங்கோ. நான் வரேன், நான் வரேன். ஜாக்கிரதை. ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ். வாங்கப்பா. மாமா, நீங்க ஏன் இவ்ளோ லேட்டு? நான் எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீ வாடி சொல்லுவடி. அரசாங்க பஸ்ல ஏறி பாரு, ஸ்டாப்ல இருந்து 100 அடி தள்ளி நிக்கிறான். ஓடி போறதுக்குள்ள அவன் ஓடி போயிடுறான். என்ன பண்ணி தொலைக்க முடியும்? அதனால ஓமுஷியமா தானே வரோன்ட்டு ஆட்டோலயே வந்துட்டேன். ஒரு 78 ரூபா ஆச்சு, போகும்போது கொடுத்தா சௌரியமா இருக்கும். அதான். சரி சொல்லு, என்ன விஷயம்? கோச்சுக்காத. மாமா, ஆ, துளசி இந்த ஊரை விட்டு தான் கிராமத்துக்கே போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி இந்த ஆத்துக்கு அனுப்பி வச்சுட்டு போயிட்டா. இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமோனோ? யாம் அனைத்தும் அறிவோம். அவ இங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு கிராமத்துக்கு போனது, நீயும் உங்க அப்பாவும் அவளை பார்த்து அழைச்சிட்டு வந்துள்ளான்னு கிராமத்துக்கு போனது, அவ அங்க காணாம போனது எல்லாமே எனக்கு தெரியும். ஏண்டி இந்த நரசிம்மன் என்ன நினைச்ச? உட்கார்ந்த இடத்திலே உலகத்துக்கு யோஜனை சொல்றவன். சொல்லு, இப்ப துளசிக்கு என்ன நடந்தது? மாமா, அந்த துளசி இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆ,
அவளை சுதர்சன் மாமாவும் என் அத்தையும் பேருமா கடத்தி ஒரு ரகசிய இடத்துல அடைச்சு வச்சிருக்கா. இது விஷயமா போன்ல என் அத்தையும் பேர் சுதர்சன் மாமா கிட்ட பேசும்போது என் அக்கா வைஷ்ணவி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டான். என்னடி இது அக்கிரமமா இருக்கு? ஒரு வைதிக குடும்பமா ஆரம்பிச்சு கடத்தல் வரைக்கும் போயிட்டேடா நீங்க. துளசி ரொம்ப பாவண்டி. எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அவ பாவண்டி. அவ இந்த ஊர்ல அவமானப்படுறோமேனு கிராமத்துக்கு போனா விடாம அங்கேயும் போய் அவளை துரத்தி கடத்திட்டு போயிட்டானா? ஏண்டி இப்ப அவளை கடத்திட்டு போய் என்ன பண்ண போறான்? சரி, அவன் தான் புத்தி கட்டவன்னு வச்சுக்கோ. உங்க அத்தியும் பேர் கோதண்டம் வெறும் சொம்பத்தி ரெடினோமா போனோமான்னு இருக்க வேண்டாம். என்ன அவன் ஆள் கடத்துற வரைக்கும் போயிட்டான். அவன் உனக்கு அனுசரணையா இருப்பான் தான் அவன் ஆபீஸ்ல சேர்த்து விட்டேன். இப்ப சனியா உனக்கே எதிரி ஆயிட்டாது. அதான் மாமா, இப்பெல்லாம் யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அதுக்காக என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதடி. என்ன நீ நம்புறியோன்னோ? என்ன மாமா அப்படி சொல்லிட்டே? நீங்க என் தோப்பனர் மாதிரி. எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஆத்மா நீங்க தான். உங்களை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன்? மாமா என்னாச்சு மாமா? என்னடி பாசத்தை காமிச்சு இந்த புல்லரிக்க வச்சுட்ட? அழக்கூட முடியலடி. வயசானவண்ணா சொல்லு, உனக்கு என்ன ஆகணும்? மாமா, சுதர்சன் கோதண்டம் அவ 2 பேரும் நடமாடுற இடம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதாவது ஒரு தனிமையான ஆட்கள் வராத இடத்துல தான் துளசியை அடைச்சு வச்சிருப்பா. முதல்ல நீங்க போய் அந்த இடம் எதுன்னு கண்டுபிடிங்க மாமா. முடிஞ்சா நீங்களே அங்க போய் அவளை அங்க இருந்து அழிச்சுன்னு வந்துருங்களேன். ஏண்டி நான் என்ன சினிமா ஹீரோவா? கைத்திரியே தொங்கிட்டு போய் அங்க தொப்புன்னு குதிச்சு அங்க இருக்க முரடெல்லாம் அடிச்சு பைப் பண்ணிட்டு கூட்டிட்டு வரதுக்கு? வயசான வண்டி பேச்சும் போதே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது. பத்மா, இதெல்லாம் வேணாண்டி. நல்லதா ஏதாவது சொல்ல. என்னத்த சொல்றது மாமா, கொஞ்சம் சிரமமான காரியம்தான். முதல்ல அவ எங்க இருக்காங்கிற இடத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அவளை அங்க இருந்து எப்படி அழைச்சிட்டு வரணும்னு அப்புறமா யோசிப்போம். நாம கிடைச்சிடலாங்கிற. வெரி குட், நல்ல ஐடியா. அவ எங்க இருக்கா என்ன ஏதுங்கிற விவரம் தெரிஞ்சுன்னு வந்து நான் சொல்லணும். அதானே? ஓகே மாமா, ஒரு நிமிஷம். என்னடி இந்தாங்க. என்னடி இது? ஏண்டி இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் உன் தோப்பனார்னு. அடியே, இப்படி பணத்தை கொடுத்து பாசத்தை விலைக்கு வைக்காதடி. நான் ரொம்ப பரம ஏழை தான். வெறும் அன்னக்காவடிதான். பணத்துக்காக எது வேணா செஞ்சுட்டு இருந்தேன்டி. அதுக்காக உன் தோப்பனார் இந்த காரியம் செஞ்சா அவருக்கு காசு கொடுப்பியா? வேணாண்டி. பணத்தை உள்ள வச்சு. நீ மட்டும்தான் எனக்கு பொண்ணு மாதிரி நினைச்சியா? துளசியும் எனக்கு பொண்ணு மாதிரி தாண்டி. வரட்டுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ பத்மா, பணத்தை கொடுத்து பாசத்தை விலைக்கு வாங்க நினைக்காத. பணத்தை உள்ளவை. துளசி எங்க இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுட்டு வர. ஏமாமா, இங்கதான் துளசி அடிச்சு வச்சிருக்கானே, உங்களுக்கு நன்ன தெரியுமா? இல்லடி, ஏன்ட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்ட? எங்கெல்லாமும் ஓடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு இந்த இடத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பாத்தியா, 4 ரவுடிய காவலுக்கு போட்டு வச்சிருக்கான். இந்த ரவுடிகளை எல்லாம் தாண்டி நம்ம துளசிக்கிட்ட எப்படி மாமா போறது? மாட்டின்ட்டோனா? யாரு இந்த ரவுடிகளை தாண்டி? என்னடி சொல்ற? அவனுங்க ஒரு அற அரைஞ்சானுங்களா செவுத்துல பல்லி மாதிரி அப்பின்றுவோம். இதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு யோசிக்கணும். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. அந்த பக்கமா வா. குரல் கொடுத்தது போலீஸ் தானான்னு கூட பார்க்காம தலைதறிக்க ஓடுறானுங்க. ஏண்டி, இவ ரியல் ரவுடியா இல்ல டூப்பா? சரி சரி, சீக்கிரம் வாங்க மாமா. சரி சரி சரி. என்ன நாத்தம் ஆடுறது? என்ன கிடக்குது? என்னத்த அடைச்சு வச்சிருக்கானு? என்ன மாமா இது? என்னடி வெப்பா? ஒரே இருட்டா இருக்கு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எதுக்கும் துணிஞ்சவளா சரி. நல்ல பாரு. ஐயோ, என்ன மாமா இது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. நீங்க வேற சும்மா இருங்க மாமா. பயமுறுத்தாதே.
துளசி 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 பகவானே, அந்த கடங்காரை எப்படி கட்டி போட்டிருக்கா? அழகு துளசி, நாங்க தான் வந்துட்டோம்ல, உன்னை காப்பாத்துறதுக்கு வந்துட்டோம். எல்லாம் சரியாயிடும், பயப்படாத. அழகு துளசி. துளசி, நீ பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்ட. நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? அப்பாவை அழைச்சிட்டு உன்னை தேடி உன் கிராமத்துக்கு போனேன். ஆனா நீ அங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சு நரசிம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை சந்திச்சு நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம். உனக்கு துரோகம் பண்ண சுதர்சனுக்கு இனிமே நாங்க விட மாட்டோம். அவன் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுது. ஏண்டி பக்கமா டைலாக் பேச நேரமா இது? அந்த ரவுடி பசங்க மறுபடியும் வந்தாங்க, நம்மள கட்டி போட்டுறானுங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. வா 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 துளசி, வா போயிடு. சீக்கிரம் வா. எல்லாம் ஆத்துல வெட்டி வச்சுக்கலாமா? அப்படி போ போ. வாங்கத்தா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? போறோம் என்னை பத்தி விசாரிச்சது. கூப்பிடு உங்க அப்பாவை. வீட்டுல இருக்காரா இல்லையா? ஏன் அத்தா வந்ததும் வராததுமா இவ்ளோ கோவப்படுறீங்க? ஆனா ஒண்ணு, நீங்க கோவப்பட்டாலும் அத ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயோ, சீ, நீ உன் ரசனை நேரம் தெரியாம. உங்க அப்பா இருக்காரா இல்லையா? வர சொல்லு. அடடே, வா சுரேஷ். என்ன ரொம்ப சூடா இருக்க போல தெரியுது. அம்மா வந்தனா, மாப்பிள்ளைக்கு போய் ஏதாவது கூலா எடுத்துட்டு வந்து கொடுமா. கூல் ஆகட்டும். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? கௌசல்யா ஆத்துக்கு உங்க ஆட்களை அனுப்பிச்சு அவளை கடத்தத்துக்கே முயற்சி பண்ணீங்க. ஒரு பொம்மநாட்டியை கடத்த முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் உங்க புத்தி இவ்வளவு மட்டமா போறது? நல்ல வேளை தற்செயலா நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன். அதனால கௌசல்யாவை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா கௌசல்யாவோட கதி நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. சொல்லுங்க, கௌசல்யாவை கடத்தி என்ன பண்ணலாம் நினைச்சீங்க? என்ன சொல்ற சுரேஷ்? கௌசல்யாவை கடத்த முயற்சி பண்ணாங்களா? அவளை கடத்துற அளவுக்கு அவளுக்கு எதிரிங்க இருக்காங்களா? ச்சே, என்ன உலகண்டா இது. வர வர யாருக்கும் பாதுகாப்பே இல்லாம போச்சு. ஒரு பொம்பளையை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. சே 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 சே. நீ என்ன கேட்ட சுரேஷ்? கௌசல்யாவை கடத்த நான் முயற்சி பண்ணினேன்னா? என்ன சுரேஷ், என்னை பொறுத்த வரைக்கும் கௌசல்யாவும் என் பொண்ணு வந்தனாவும் ஒண்ணுதான். அவ என் பொண்ணு மாதிரி. அவளை போய் நான் கடத்துவேனா? நீ ஒன்று பண்ணு, கௌசல்யாவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. நம்ம தமிழ்நாடு போலீஸ்காரங்க ரொம்ப கில்லாடிங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. ஏய், ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. கௌசல்யாவை உன்னை தவிர வேற யாரும் கிட்னாப் பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க. நான் உன் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவளை கடத்த முயற்சி பண்ணியா? இந்த மாதிரி ஈனத்தனமான வேலைய உன்னை தவிர வேற யாரும் செஞ்சிருக்கவே முடியாது. ஏய் சுரேஷ், மரியாதை மரியாதை. வர வர மரியாதை குறையுது, ஜாக்கிரதையா பேசு. யோ, உனக்கு என்னையா மரியாதை? ஒரு பொம்பளையை கிட்னாப் பண்ண நினைச்ச கேடிக்கு என்னால மரியாதை தர முடியாது. ஏய், நான் நடந்து போனா என் எதிர்க்க வரவே எல்லாரும் பயப்படுவாங்கடா. ஆனா நீ என் வீடு பூந்து இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை எதுவும் பண்ணாம விட்டுருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறங்கிறது தான். அதிகமா என் கோவத்தை கிளப்பி என்னை ஏதாவது பண்ண வச்சிடாத. மரியாதையா வெளியே போ. அட போயா, உன் பேச்சுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதுக்கு வேற ஆளை பாரு. நீ பெரிய ஆளா இருந்தா உனக்கு மட்டும் என்ன 4 உயிரா இருக்கு? உனக்கும் என்ன மாதிரி ஒரு உயிர் தானே? கௌசல்யாவுக்கு உன்னால இனிமே ஏதாவது இடைஞ்சல் வந்தது, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்கிட்ட இருக்கிற 5 கோடி ரூபாய் சொத்து நான் வாங்க போற 5 ரூபாய் கத்திக்கு முன்னாடி எதுவும் செய்ய முடியாம தோத்து போ. கௌசல்யாவுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ண உனக்கு அடியாள் வேணும். ஆனா எனக்கு 5 ரூபாய் மட்டும் போதும். இருந்து 5 கோடி ரூபாய் சொத்தை அனுபவிக்க போறியா, இல்ல 5 ரூபாய் கத்திக்கு
அநியாயமா உயிரை விட்டு பலியாக்க போறியா? அத நீயே முடிவு பண்ண. புரிஞ்சுதா? ஏய் சுரேஷ், என்னையா மிரட்டுற? வச்சுக்கிறண்டா உன்னை. என்னடி சொல்ற? துளசிய கடத்தி பூட்டி வச்சது சுதர்சனா? என்னால நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. துளசி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சி அவளை அஷிண்டு வரத்துக்கு முன்னாடியே நேக்கு துளசியை கடத்தினது சுதர்சன் மாமாதான்னு தெரியும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்ப நான் சொல்லி இருந்தா நீங்க யாருமே நம்பி இருக்க மாட்டேன். அவரால பாதிக்கப்பட்ட துளசியே சொன்னாதான் அவரை பத்தி நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பேள்னு நான் பேசாம இருந்துட்டேன். துளசி எவ்வளவு தூரம் அவரால கொடுமைகளை அனுபவிச்சிருக்கான்னு அவளே சொல்லியிருக்கா. கேளுங்க. ரங்கநாயகி அம்மாவுக்கு நான் துளசி பேசுறேன். எனக்கு துரோகம் செஞ்சவரை பத்தி உங்க முகத்தை பார்த்து சொல்றதுக்கு எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. அதனாலதான் பத்மா எவ்வளவு கூப்பிட்டும் நேர்ல வராம இந்த கேசட் மூலமா உங்ககிட்ட பேசுறேன். அம்மா, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பட்டுட்டு இருக்க கஷ்டத்துக்கு சுதர்ஷன் தான் காரணம்.